முக்கிய அறிவிப்பு. வணக்கம் மலேசியா போன்ற போலியான முகநூல் தளம். மக்களே கவனம். எஸ்பிஎம் வரலாறு பாடத்திற்கான வினாக்கள் கசிந்தனவா? கல்வி அமைச்சு திட்டவட்ட மறுப்பு. மதுபானங்களை பரிமாறும் நிகழ்வுகளுக்கு சீன பள்ளி மண்டபங்களை வாடகைக்கு விடக்கூடாதாம். புதிய உத்தரவால் சர்ச்சை. நிலச்சரிவை தொடர்ந்து கேமரன் மலையின் மோசிக்காடு காலவரையின்றி மூடப்படுகிறது. ஷாலாம் டாமான்சாரா ஆற்றில் மிதந்த நிலையில் ஆடவர் சடலம் மீட்பு. வணக்கம் மலேசியா செய்தி ஊடக தளத்தை போன்று காட்சியளிக்கும் மற்றொரு தளம் தற்போது பரவி வருகிறது. இதனிடையே நேற்று ஜனவரி 8 கொண்ட செய்கோ 100ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் சிறப்பு சலுகை எனும் தலைப்புடன் பரவி வரும் செய்தி ஒன்று வணக்கம் மலேசியா வெளியிட்ட செய்தி அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். போலியான கணக்கு ஒன்று திறக்கப்பட்டு வணக்கம் மலேசியா செய்தி ஊடக தளத்தை போல செயல்பட்டு அதன் செய்தி போலவே அனைத்து டிசைன்களையும் கொண்ட போஸ்டர் பகிரப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வணக்கம் மலேசியாவும் புகார் செய்திருக்கிறது. ஆக பொதுமக்கள் யாரும் இச்செய்திகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் மலேசியா எனும் பெயருடன் காணப்படும் பக்கமே எங்களின் ஒரே அதிகாரப்பூர்வ சமூக தள வலைப்பக்கமாகும். போலியான தளங்களை பின்தொடராதீர்கள். உங்கள் கணக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள போலியான பக்கங்களை எச்சரிக்கையுடன் அணுகுங்கள். தற்போது நடைபெற்று வரும் 2024 எஸ்பிஎம் தேர்வின் வரலாற்று பாடத்திற்கான கேள்வித்தாட்கள் கசிந்ததாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு மறுத்துள்ளது. அது ஓர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சு தெளிவுபடுத்தியது. வைரலாகியுள்ள ஸ்கிரீன்ஷாட் படங்களில் ஒன்றில் கூட எஸ்பிஎம் வரலாறு தாள் 1, தாள் 2 கேள்விகள் இல்லை. அதில் இருப்பதெல்லாம் வரலாறு பாட நூலில் இருந்து என்னென்ன தலைப்புகளில் கேள்விகள் வரலாம் என்ற ஒரு அனுமான பட்டியலே. இது போன்ற அனுமானங்கள் வெளியிடப்படுவது காலங்காலமாக நடக்கும் ஒன்றுதான். அதை வைத்து எஸ்பிஎம் கேள்வித்தாட்களே கசிந்து விட்டதாக கூறுவது தவறாகும் என அமைச்சு சுட்டிக்காட்டியது. எனவே மாணவர்கள் இது போன்ற வதந்திகளை நம்பி கவனத்தை சிதறவிடாமல் தேர்வுகளுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சு அறிவுறுத்தியது. மதுபானங்களை பரிமாறும் இரவு விருந்துகள் மற்றும் தனியார் நிகழ்வுகளுக்கு பள்ளி மண்டபத்தை இனியும் வாடகைக்கு விடக்கூடாது என சில சீன பள்ளிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. சீன நாளேடுகள் இச்செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டுள்ளன. பஹாங் தெலுமோங் சீன பள்ளியில்தான் இப்பிரச்சனை முதலில் வெடித்தது. ஆண்டு விழாவுக்காக அப்பள்ளி மண்டபத்தை வாடகைக்கு கேட்டபோது மதுபான நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டதாக ஸ்ரீ தெலுமோங் விளையாட்டு மற்றும் சமூக நடவடிக்கை கிளப் முன்னதாக தெரிவித்திருந்தது. எனினும் கல்வி அமைச்சு அப்படியோர் உத்தரவை பிறப்பிக்கவில்லை என துணை அமைச்சர் வாங் காவோ ஜனவரி 6 தெளிவுபடுத்தியிருந்தார். மாணவர்கள் சம்பந்தப்படவில்லை என்றால் மதுபானங்களை பரிமாறும் தனியார் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அவர். ஆனால் அவர் விளக்கம் கொடுத்த மறுநாளே மதுபான நிகழ்வுகளுக்கு பள்ளி மண்டபத்தில் அனுமதி இல்லை என கிளாந்தானில் உள்ள சீன ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் சீன புத்தாண்டு முன்னிட்டு விருந்து நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்துள்ள பல்வேறு உள்ளூர் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இவ்விவகாரம் தொடர்பில் MCAவும் கராகானும் முன்னதாக ஒற்றுமை அரசாங்கத்தையும் DAPயையும் கடுமையாக விமர்சனம் செய்தன. DAP ஆட்சியில் இருந்தும் சீன பள்ளிகளுக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக அவை குற்றம் சாட்டின. மதுபான நிறுவனங்கள் சீன பள்ளிகளின் நன்கொடை திரட்டல் நிகழ்வுகளுக்கு ஆதரவளிக்கும் விவகாரம் சில மாதங்களுக்கு முன்னர் சர்ச்சையாகி ஓய்ந்த நிலையில் இப்புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. கனரக வாகனங்களுக்கான பரிசோதனை மோசடி தொடர்பான விசாரணைக்காக தலைநகரில் செயல்பட்டு வரும் வாகன பரிசோதனை மையம் ஒன்றில் மேலும் 13 அதிகாரிகள் கைதாகியுள்ளனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அதனை உறுதிப்படுத்தியது. திங்கட்கிழமை கைதான 6 அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பலனாக இப்புதிய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
புத்ராஜயா MACC அலுவலகத்திற்கு நேற்று முன்தினமும் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது 20 முதல் 40 வயதிலான அவர்கள் கைது செய்யப்பட்டனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதும் அந்த 13 வாகன பரிசோதனையாளர்களும் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்படுவர் என MACC கூறியது. ரன்னராக செயல்படுபவர்களிடமிருந்து மாதத்திற்கு 150 ரிங்கெட்டில் இருந்து 1500 ரிங்கெட் வரை லஞ்சம் வாங்கிக் கொண்டு கனரக வாகனங்களுக்கான பரிசோதனைகளை அவர்கள் சட்டவிரோதமாக அங்கீகரித்திருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுற்றுலா மையத்திற்கு செல்லும் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து கேமரன் மலைப்பகுதியில் உள்ள தாமான் எக்கோ ரிம்பா மோசிக்காடு மறு அறிவிப்பு வரும் வரை நேற்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த காலகட்டத்தில் கூனுங் ஈராவ் மலையில் நடைபயணம் நடவடிக்கை நிறுத்தப்படுவதாக பஹாங் மாநில வனத்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வெளியிடப்பட்ட அறிவிப்பை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிலச்சரிவை அகற்றவும், தாமான் எக்கோ ரிம்பா மோசி வனப்பகுதி மற்றும் கூனோங் ஈராவுக்கான சரிவுகளை சரி செய்யவும் குத்தகையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பஹாங் மாநில வனத்துறையின் மூத்த உதவி இயக்குனர் முகமது ரஹ்மான் முஸ்தாபா தெரிவித்தார். கேமரன் மலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நிலச்சரிவுகள் மற்றும் விழுந்த மரங்களை அகற்றுவதற்கு தேவைப்படும் நேரத்தை பொறுத்து மோசி வனப்பகுதி 2 முதல் 3 வாரங்களுக்கு மூடப்படும் என்று நாங்கள் மதிப்பிடுகிறோம் என முகமது ரஹ்மான் கூறினார். இவ்விரு இடங்களுக்கு செல்ல விரும்பும் சுற்றுலா பயணிகளின் முன்பதிவுகளை ஏற்க வேண்டாம் என சுற்றுலா வழிகாட்டிகள், மலை வழிகாட்டிகள் மற்றும் அப்பகுதிக்கான வாகன சேவை நடத்துனர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இல்லாத ஒரு முதலீட்டு திட்டத்தை நம்பி 5.9 மில்லியன் ரிங்கேட் பணத்தை பறிகொடுத்து உள்ளார் ஸ்லாங்கூரைச் சேர்ந்த ஒரு குத்தகையாளர். முகநூலில் டேவிட்சன் கெப்னர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தின் விளம்பரத்தால் கவரப்பட்ட 58 வயது அவ்வாடவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் அத்திட்டத்தில் இணைந்துள்ளார். தொடக்கமாக ஆப்பிள் ஸ்டோரில் A-Trade என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். பிறகு கொடுக்கப்பட்ட 8 வங்கி கணக்குகளுக்கு 30 தடவையாக மொத்தம் 5.9 மில்லியன் ரிங்கேட்டை அவர் மாற்றியுள்ளார். இது அத்தனையும் நடந்தது செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலாகும். ஆனால் சொல்லியபடி போட்ட பணத்திற்கு லாப ஈவு வராததால் சந்தேகத்தில் செவ்வாய்க்கிழமையன்று அவர் காஜாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அம்மோசடி குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஒசின் ஒமார் கான் கூறினார். பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். ஷாலாம் செக்ஷன் 22இல் உள்ள ஜீன்ஹுவா கிடங்கு கட்டிடத்திற்கு அருகே உள்ள சுங்கை டமான்சாரா ஆற்றில் ஆடவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று காலை மணி 11:14 அளவில் அந்த சடலம் காணப்பட்டது குறித்து பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைக்கப்பெற்றதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த நபரின் உடலில் எந்த ஒரு ஆவணமும் கிடைக்கவில்லை என்பதால் அவரை பற்றிய அடையாளம் எதுவும் தெரியவில்லை. கருஞ்சிவப்பு டி ஷர்ட்டையும் கருப்பு நிற கார் சட்டையும் அணிந்திருந்த அந்த ஆடவரின் தோள்பட்டையில் BCG தடுப்பூசி போட்டதற்கான அடையாளம் காணப்படவில்லை. மேலும் கைகலப்பில் சம்பந்தப்பட்ட அறிகுறி அல்லது எந்த ஒரு காயங்களும் அந்த ஆடவரின் உடலில் காணப்படவில்லை. அவரது சடலம் ஷாலாம் மருத்துவமனைக்கு சவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக முகமது இக்பால் தெரிவித்தார். ஷாலாமிற்கு அருகே பண்டார் சௌஜானா புத்ராவில் உள்ள நர்சரி எனப்படும் பராமரிப்பு மையத்தில் 4 மாத ஆண் குழந்தை ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை இறந்ததாக நம்பப்படுகிறது. அந்த பராமரிப்பு மையத்தின் பராமரிப்பாளர் ஜனவரி 3ஆம் தேதியன்று மாலை மணி 3:29 அளவில் பண்டார் சௌஜானா புத்ராவில் உள்ள கிளினிக்கிற்கு சுயநினைவற்ற நிலையில் அந்த குழந்தையை கொண்டு வந்ததாக அந்த கிளினிக்கின் மருத்துவரிடமிருந்து போலீஸ் புகாரை பெற்றதாக
கோலலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அக்மல் ரிசால் ரசி தெரிவித்தார். அந்த குழந்தையின் உதடுகள் நீல நிறமாகவும் அதன் கால் பாதங்கள் வெளிர் நிறமாக காணப்பட்டதோடு அக்குழந்தை சுவாசித்ததற்கான அறிகுறியும் கொண்டிருக்கவில்லை. குழந்தையை புத்ராஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸுக்காக காத்திருந்த போது அந்த மருத்துவர் உடனடியாக 30 நிமிடங்களுக்கு CPR முதலுதவி செய்து ஆக்சிஜன் வழங்கிய போதிலும் அக்குழந்தை இறந்துவிட்டதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. அந்த குழந்தையின் மரணம் தொடர்பில் சிறார் சட்டத்தின் 31வது பிரிவு 1A இன் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட குழந்தை பராமரிப்பு மையத்தின் நடத்துனர் மற்றும் அதன் ஊழியர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என முகமது அக்மல் ரிசால் கூறினார்.